எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ள இருக்கிறது ஜீவ ஊற்று, அது ஒரு நாளும் வற்றி போகாத ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஜீவ ஊற்று தான் நம்ம ஆவியானவர். நிறைய வாட்டி நம்ம சர்மன்ல கேட்டிருப்போம், மெசேஜஸ்ல கேட்டிருப்போம், யார் அந்த ஜீவ ஊற்று? பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவ ஊற்று. நம்ம நிறைய மெசேஜஸ்ல நம்ம கேட்டிருப்போம். என்ன அப்படி என்றால் என்ன? ஜீவ ஊற்றுனா என்ன அப்படின்னா, வற்றாத ஜீவ ஊற்று என்பது தேவனிடத்திலிருந்து இடைவிடாமல் பாயும் பரிசுத்த ஆவியானவர். இடைவிடாமல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு செகண்ட் கூட கேப் இல்லாம, கொஞ்ச நேரம் கூட இல்லாம எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கிற மனுஷனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா! அந்த ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா! அந்த வற்றாத ஜீவ ஊற்றுனா பரிசுத்த ஆவியானவரின் பிரசனம். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் இல்லாமல் அநேக நேரம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? செயல்பட்டிருக்கோம். அநேக காரியங்களை நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இல்லாமலே நம்மளுடைய சுயமா நம்ம யோசிச்சு, சுயமா இது பண்ணா இது சரியா இருக்குமா அப்படின்ற கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல், அந்த பரிசுத்த ஆவியோட பிரசனம் இல்லாமலே நிறைய காரியங்களை நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா அவர்களிடத்திலிருந்து இந்த ஜீவ நதி புறப்படாது. இந்த ஜீவ நதி புறப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் நமக்கு வேண்டும். அதான் வேதம் அழகாக இந்த வசனத்துல சொல்லுகிறது, அவரிடத்தில் வாஞ்சையாய், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் அவனிடத்தில் இருந்து இந்த ஜீவ நதி என்ன பண்ணுமா? புரண்டு ஓடும். ஹல்லேலூயா! அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப ஃபர்ஸ்ட் நதி வரணும், நமக்குள்ள இருந்து அந்த ஜீவ நதி புறப்படணும். அவர் மேல விசுவாசமா இருக்கணும். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறி போயிடலாம். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் அது காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்போ விசுவாசமா நம்ம இருக்கும்போது நமக்குள்ள இருந்த அந்த ஜீவ நதி என்ன பண்ணுமா? புறப்படும். ஹல்லேலூயா! விசுவாசம் எப்படி, எந்த சூழ்நிலையில விசுவாசம்? எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும் போது விசுவாசிக்கிறது அது கரெக்ட் தான். அது நம்ம எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்கும் போது, நம்மளுக்கு எல்லாம் சாதகமா நடக்கும் போது நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனாலும் சூழ்நிலைகள் எதிர்மாறையா இருந்துச்சுன்னா, சூழ்நிலைகள் இது நடக்காத போது தோன்றினாலும் அப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா! ஆவியானவரோட பிரசன்னமே அந்த ஜீவ ஊற்று. நம்ம கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கலாம். காட் கொடுத்த டேலண்ட்ஸ், காட் கொடுத்த கிஃப்ட், காட் கொடுத்த எல்லாமே எது இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் இல்லை அப்படின்னா அது எல்லாமே வெறுமையாக காணப்படும். ஹல்லேலூயா! மோசேவை நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம்னா, என்னோட கூட எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 15வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடனே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது காட் மோசஸ் கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ணி எகிப்துல இருந்து ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போன ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்லும் போது மோசஸ் சொல்றாரு, நீங்க இல்லைன்னா ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் என்னோடு கூட வரலன்னா என்ன பண்ணாதீங்க, இங்க இருந்து எங்களை என்ன பண்ணாதீங்க, நடத்தி செல்லாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்னா அது ஆசீர்வதிக்கப்பட்ட, அது ஒரு ஆசீர்வாதம் அப்படிதானே? அப்ப ஆசீர்வாதமா தேவனுடைய பிரசன்னமா அப்படின்னு வருகிற பொழுதுதான் மோசே என்ன தேர்ந்தெடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிரசன்னம். இப்போ நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது, நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? ஆசீர்வாதமா தேவனுடைய பிரசன்னமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? மோசே அழகா சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எங்களை நடத்தலைன்னா, எங்களை நீங்க நடத்தாம உங்க சமூகம், உங்க பிரசனம் என்னோடு வரலன்னா நாங்க என்ன பண்ணாதீங்க, எங்களை இந்த இடத்துல இருந்து நடத்தி செல்லாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அவர் பிளெஸிங் அவர் தேர்ந்தெடுக்கவே இல்லை, அவர் தேவனுடைய பிரசனத்தை தான் முதல்ல வைக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசனத்துல நிறைந்து
நம்ம எது செஞ்சாலும் அவருடைய பிரசனத்தை நிறைந்தவர்களாய் நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள ஜீவ ஊற்றை கொடுத்திருக்கிறார். அது வற்றாத ஜீவ ஊற்று. அந்த வற்றாத ஜீவ ஊற்று பரவி பாய்கிற ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. அந்த பிரசனம், தேவ பிரசனம், தேவ ஆவியானவரின் வழி நடத்துதல் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அந்த ஜீவ ஊற்று பரவி பாய்கிற இடம் எல்லாம், போகிற இடம் எல்லாம் என்ன ஆகும்னா ரட்சிப்பு உண்டாகும், நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளா தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிரசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறவர்களாக, அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள இருந்து கிரியை செய்ய வேண்டும் என்றால், நம்ம போகிற இடமெல்லாம், நம்ம பார்க்கிற இடமெல்லாம் ரட்சிப்பு உண்டாக வேண்டும் அப்படி என்றால் நம்மளுடைய தேவனுடைய பிரசனத்தை வாஞ்சிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எதை செய்தாலும் என்ன பண்ணணும்னா தேவனுடைய பிரசனத்தை வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள் விசுவாசமா இருக்கணும், விசுவாசத்தோடு கூட அவருடைய பிரசனத்துல நிறைந்தவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே அவருடைய பிரசனத்தை நாம் தேடுவோம், வாஞ்சிப்போம், நாடுவோம். அதுவே நம்மளுடைய ஆசையாக ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும், விசுவாசமா இருக்கிற சூழ்நிலையும், ஹாப்பியான சிச்சுவேஷன்லயும், எல்லா சிச்சுவேஷன்லயும் காடை நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு காடுடைய பிரசன்ஸை நம்ம முன் வச்சோம் அப்படின்னா நம்ம போகிற இடங்கள் எல்லாம், நம்ம பார்க்குற இடங்கள்லாம் அந்த ஜீவ ஊற்று, நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவ ஊற்று அது பரவி பாய்ந்து அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக, அது ஜனங்களை அல்ல ஜாதிகளையே கொண்டு வருகிற ஒரு ஆசீர்வாதமாக நம்மளை தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்மளே எப்படிடா, என்னடா நம்மளே ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, அவருடைய பிரசனத்தை, அவர் ஆவியானவருடைய அசைவாடுதல் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசனத்தை தேடி அவருடைய பிரசனத்தை வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.